இந்த வர்க்க எண்கள்ல 1 ஸ்கொயர் ஈஸியா எழுதிடுங்க. 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர்னா 4 16 5 ஸ்கொயர்னா 5 25 6 ஸ்கொயர்னா 6 36 7 ஸ்கொயர்னா 7 49 8 ஸ்கொயர்னா 8 64 9 ஸ்கொயர்னா 9 89 10 ஸ்கொயர்னா 10 100 இதை எழுதிடுங்க. இப்ப இந்த 11 ஸ்கொயர்ல இருந்து நம்ம எப்படி வந்து ஈஸியா எழுதலாம் அப்படின்றத பாருங்க. கவனி, 11 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 11 பெருக்கல் 11. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 1ஆம் ஸ்தானம் இருக்குல்ல, 1 கூட்டினா 1 பெருக்கினா என்னது 1. 1 பெருக்கி எழுதுற மாதிரியே அதே ஸ்தானத்தை 1 கூட்டி எழுது 1. அடுத்தது இந்த 10ஆம் ஸ்தானம் இருக்குல்ல, அதை பெருக்கி எழுது 1. இப்ப கவனி, 12 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 12 பெருக்கல் 12. 2 4 மறுபடியும் 2 கூட்டல் 2 4 1 13 பெருக்கல் 13 9 3 கூட்டினா 6 1 14 ஸ்கொயர்னா 14 பெருக்கல் 14 16 4 கூட்டினா 8 14 6 தானே எழுதணும். அப்ப இங்க 1 இருக்குதா? 9 1 15 பெருக்கல் 15. இந்த 15 பெருக்கல் 15 அப்ப நல்லா கவனி, இது இந்த முறையிலையும் பெருக்கலாம், இன்னொரு முறையும் இருக்கு. இந்த 5ஆல முடிஞ்சா மட்டும் கடைசியா கண்டிப்பா என்ன வரும்? 5 ஸ்கொயர் 25. 1னுடைய அடுத்த நம்பர் என்ன? 2. அப்போ O2 2. இது எதுக்காக சொன்னா 15 ஸ்கொயர் இருக்குல்ல. இப்ப பாரு, அடுத்தது 25 ஸ்கொயர். இப்ப 5 வருதா? 5ஓட ஸ்கொயர் கண்டிப்பா எதா முடியும்? 25. 2ஓட அடுத்த நம்பர் என்ன? 3. 2 6. 5க்கு மட்டும் அந்த முறையை பயன்படுத்தலாம். நீங்க எல்லா நம்பருக்கும் போடலாம், இல்ல இதே முறையை நீங்க பயன்படுத்துறதுனால பயன்படுத்திக்கோ, உங்களுக்கு தப்பு கிடையாது. பாரு, 5 25 மிச்சம் 2 5 கூட்டினா 10 12 12 மிச்சம் 1 2. அதே மாதிரி 6 16 பெருக்கல் 16 6 36 மிச்சம் 3 6 கூட்டினா 12 12 3 15 1 1 கூட்டினா 2. அடுத்தது 17 பெருக்கல் 17 7 49 மிச்சம் 4 7 கூட்டினா 14 14 18 மிச்சம் 1 1 2 18 ஸ்கொயர் 18 பெருக்கல் 18 8 64 மிச்சம் 6 8 கூட்டினா 16 16 22 மிச்சம் 2 1 2 3 19 ஸ்கொயர் என்னது? 19 பெருக்கல் 19 9 89 மிச்சம் 8 9 கூட்டினா 18 8 கூட்டினோம்னா 26 மிச்சம் 2 1 1 2 3 20 பெருக்கல் 20 நமக்கு 40 ரைட்டா? 400. இது தெரிஞ்சாதான் உன்னால 5 டிஜிட்டுக்கு எப்படி ஷார்ட்கட்ல வர்க்க மூலம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியாது.